சிறகடிக்க நாளைக்கு நடக்க போது பார்த்தீங்கன்னா, மீனா, ரோகிணி, மகேஸ்வரி, வித்யா எல்லாரும் மீட்டிங் போடுறாங்க. மீனா ரோகிணியை மிரட்டுறாங்க. ரோகிணி, நீங்கள் கண்டிப்பாக உண்மையை சொல்லியே ஆகணும். நான் எவ்வளோ நாள் தான் நான் வாழ்க்கையை பயந்து வாழ்ந்துட்டே இருக்க முடியும்? பாவம் அந்த மனுஷன். அவர் சும்மா குடிச்சிட்டு வந்ததுக்காக அன்னைக்கு நான் அவ்வளோ பெரிய சண்டை போட்டு அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன். அதுக்காக அவர் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ வேதனையாத்தமாக இருக்குது. ஆனால் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, ஏன் மீனா இப்படி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க? நான் உண்மையை சொல்லுவேன் கண்டிப்பாக அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறேன், எவ்வளோ நாள் நீங்கள் உண்மை சொல்லாமல் நீங்கள் மறைப்பீங்க? எல்லாருக்கும் ஒரு நாள் உண்மை தெரியுதானே போகுது, அதுக்கு இன்றைக்கே சொல்லி தொலைங்களேன் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை மீனா, இப்போதைக்கு நான் உண்மையை சொன்னிச்சு, கண்டிப்பாக ஆண்டி என்னை வீட்டு விட்டு வெளில தள்ளிடுவாங்க. மனோஜ் ஆண்டி சொல்கிறது தான் கேட்பாரு. என்னையும் கிறிஷும் அதுக்கப்புறம் மனோஜ் ஒதுக்கியே வச்சிருவாரு. இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என் பையனை வீட்டுக்கு கூட்டு வரும் போதெல்லாம் என் பையனை பார்த்து கொஞ்சம் முடியாமல் ஆண்டின்னு என்ன கூடுவோம். இவ்வளோ வேதனையை நான் தாங்கிட்டு இதுக்கு தானா? நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மீனா, தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறேன், ரோகிணி, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நீங்கள் பல பொய் சொல்லிட்டு போயிட்டு இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க. ஆனால் ஒரு உண்மை தெரிஞ்சு என்னால் மறைச்சிக்கிட்டு ஒரு நாள் கூட நிம்மதியாக சாப்பிட முடியல, ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியல, என் வீட்டுக்காரர் முகத்தையும் பார்க்க முடியல, மாமா முகத்தை பார்க்க முடியல, எனக்குள்ளேயே மனசாட்சியை திட்டிகிட்டே இருக்கு. ஏன் இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சு மறைக்கிற? எல்லாருக்கும் நீ உண்மையா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தினம் எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமைக்க முடியல, பூ கட்ட முடியல, யாராவது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நான் மறந்துடுறேன். இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் எல்லாம் பொய்யும் சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்னும் அதிகமாக பொய் சொல்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உன்னை கூட இருந்த வித்யாவும் சொல்கிறாங்க, ரோகிணி, மீனா சொல்கிறதான் கீழே உண்மை என்னைக்கு ஒரு நாள் தெரியதானே போகுது. அந்த உண்மை இன்னைக்கா தெரிஞ்சா என்ன? எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ உண்மையை சொல்லு, பயப்படாம அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறேன், வித்யா, உனக்கும் எல்லா பிரச்சனையும் தெரியும்ல, ஆன்ட்டி எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ கோவப்படுவாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை நான் பொறுமையாக தான் சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, எப்போ தான் அப்போ நீங்கள் உண்மையை சொல்வீங்க அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, கிருஷியும் மனோஜும் நல்லா பழக வைக்கணும் எப்படியாவது. எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் கிருஷியும் என்னையும் மனோஜ் ஏற்றுக்கணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. உடனே மீனா கேட்குறேன், எப்படி கிருஷி வீட்டுக்குள்ளே வந்தால் தானே நீ கிருஷியும் உங்கள் வீட்டுக்காரையும் பழக வைக்க முடியும்? கிருஷ்ண நீ வீட்டுக்கே கூட்டு வராமல் எப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறேன், கண்டிப்பாக கிருஷ்ணை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வருவேன். கிருஷ்ணோட அம்மா கிட்டே நான் பர்மிஷன் வாங்கி கிருஷ்ணை வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி நான் எப்படியாவது ஒரு செட்டப் பண்ணுறேன் அப்படின்றாங்க ரோகிணி. உடனே மீனா சொல்கிறாங்க, கிருஷ்ணோட அம்மா தான் இல்லையே, அது ஒரு கற்பனை கதை தானே, அந்த அம்மா இருந்தானா என்ன நீ கூட்டு வர வேண்டியதான் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நல்ல யோசனை சொன்னீங்க மீனா, கிறிஷோட அம்மாவை நான் கற்பனையில் சாவடிச்சிடுறேன், அப்போ கிறிஷை வீட்டுக்கு நான் ஈஸியாக கொண்டு வர முடியலாம் அப்படின்றாங்க. உடனே வித்யா கேட்குறாங்க, என்னடி சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, கிறிஷோட அம்மா செத்துட்டதுனால மீனா கிறிஷை வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணனை வீட்டில் எப்படியாவது மனோஜ் பழக வச்சு நான் எப்படியாவது மனோஜ் மனசை மாற்றி நான் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் பிளான் பண்ண மாதிரியே மீனா கிருஷ்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கிறிஷ் இதோட இங்கே தான் இருக்க போகிறான். கிறிஷோட அம்மா இறந்துட்டாங்க துபாயிலேயே, அதனால் கிறிஷோட பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இதோட கிறிஷை நான் தான் வளர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏய், நீயே ஒரு தண்டம், உங்கள் அப்பா ஏதோ ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாருன்றதுனால உன்னை கல்யாணம் பண்ணி வந்தாச்சு இந்த வீட்டுக்கு, நீ இன்னொருத்தரை கூட்டின்னு வந்துருக்கியா அனாதியா? இந்த பையன் எங்கே பிறந்ததோ எப்படி பிறந்ததோ, ஐயோ சீச்சி, ஏய், இந்த பையனை வீட்டுக்கு கூட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, கிறிஷ் இங்கே இருக்கட்டும் ஆண்டி, பாவம்ல ஆகணும் அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, இவங்களுக்கெல்லாம் போய் இறக்கப்படுற, எதுக்கு இதுமாதிரிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, நான் தான் சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துட்டேன், அந்த வேதனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் ஆண்டி, அந்த சின்ன பையனுக்கும் அந்த வேதனை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறேன், ஏன் ரோகிணி இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க? நமக்கு பிஸ்னஸ் இருக்குது, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த பையனை நம்ம ஏன் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ், அந்த பையனுக்கு யாருமே இல்லைன்றப்போ நம்ம ஆதரவு கொடுக்குறது தானே ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே முத்து கிறிஷை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. கிரேஷ், இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்க போறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி முத்து கிறிஷக்கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி ரொம்பவே கிறிஷை கேர் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தோடனே முத்துக்கு ரொம்ப சந்தேகமாக வந்துகிட்டே இருக்குது. மீனா, என்ன இது, பார்லமா அடிக்கடி கிறிஷ்கிட்ட ரொம்ப கொஞ்சுது, எல்லாமே வாங்கி வந்து கொடுக்குது, இப்படிலாம் பண்ணாதே என்ன அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே மீனா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நான் உங்ககிட்ட நான் நிறைய உண்மையை மறைக்கிறேங்க, தயவு செஞ்சு நான் மன்னிச்சுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லைங்க, கிறிஷுக்கு அம்மா இல்லைன்னு ரோகிணிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அவங்களும் அனாதையாக தானே வாழ்ந்துருக்காங்க, அதனால தான் கிறிஷ் மேலே அவங்க இறக்க காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதே ஒரு லாஜிக் இருக்குது, ஆனால் என்னால் இதை நம்ப தான் முடியல. சரி பார்ப்போம், சரி நான் வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு.